வார்த்தைகள் சொல்லி இதோ ஒப்படைச்சிருக்கிறார். ஒப்படைச்சிக்கிறாங்க. எல்லாமே தெரியும். தெரியும். அம்மா தாயே அண்ணே உந்தையோ என்னுடைய திவிமில்லை சொல்லக்கூடிய பொன்னானத்தின் பாதங்களை பணிந்திருக்கிறார். வையகத்திலே தாயாருடைய ஆசை பெற்று சுகசேமத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். கண்ணே பாலும் என்று சொன்னபடியால் வெக்கமும் சந்தோஷம் அடைந்தேன். தாயில் சிறந்த கோவில் இல்லை. ஆமா தந்தை சொல்மிக்க வேத மந்திரங்கள் கிடையாது. உண்மைதான். வேதமும் கிடையாது. பெருமனுடைய வேதம் தான். இந்த வேதமே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்துடைய இந்த படைப்பும் கிடையாது. எந்த பிறவியுமே கிடையாது. அப்பேற்பட்ட பொருட்களும் சொற்களும் நலமுடன் இருக்கிறது. நலமுண்டாகட்டும். அம்மா இன்னைக்கு உனக்கு என்ன முகவாட்டம்? கண்ணே ஏனென்றால் உன்னுடைய இளைய மாமா என்று சொல்லக்கூடிய பீமாஜி ஆண்டவராக இருக்கக்கூடிய எனக்கு மாமா உனக்கு தாத்தாவா இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பூஜை செய்ய வேண்டும். 18 நாள் பாரத போர் முடிந்தது. அதில் இருக்கக்கூடிய 18 குரோனி சேனைகள் எல்லாம் முடிந்தது. சைவர்கள், யானைப்படைகள், குதிரைப்படைகள், ஒட்டகப்படைகள், தாராட்படைகள், சிங்கப்படைகள். ஆமா இப்படி மடிந்திருக்கிறோம். இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் மாமா எங்களை வந்து சேருமே. அப்படி சேர்ந்து விட்டா இந்த அத்திராபுரி நாட்டிலே நான் பேரரசனாக இருக்கிறேன். உன்னுடைய மாமா தர்மச்சந்திர மூர்த்தி, நான் பேரரசனாக இருக்கிறேன். அப்படி நான் தர்மச்சந்திர மூர்த்தி என்று பெயர் எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இந்த பாவ புண்ணியம் எல்லாம் என்னோட சேர்ந்தா இது எனக்கு தர்மமா? தர்மம் கிடையாது. நிலை நிற்காது. தர்மராஜன் என்று பெயர் பெற்று என் மாமா தர்மராஜன் என்று பூலோக தர்மர் என்று பெயர் பெற்று அவர் பெயர் இளமையாக போய்விடுமே. அதனால் இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் ஆண்டவராக இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மாமா அப்படின்னு சொல்லி உன்னுடைய மாமா எனக்கு அண்ணா தர்மச்சந்திரமூர்த்தி கேட்கின்ற போது தர்மநந்தனா மத்துனா இப்படி மத்துனா இந்த பாவ புண்ணியங்கள் என்னோடு சேர வேண்டுமானா யாரோ இந்த இருக்கக்கூடிய மலரை கொண்டு வந்து 108 இளம் கொண்ட செந்தாமரை மலரை கொண்டு வந்து இந்த மகாவிஷ்ணுக்கு பூஜை செய்தால் இந்த 18 நாள் சண்டை இந்த இருக்கக்கூடிய அமோகமான ரணகலமான சண்டை நடந்தது. இந்த கர்மங்கள் எல்லாம் வந்து சுத்துகிறது. இதுக்கு புண்ணிய பூஜை செய்யணும்னா யாருக்கு செய்யணும்? இப்படி விஷ்ணுவுக்கு செய்ய வேண்டும். இப்படி எனக்கு செய்தது உண்டானால் அந்த பாவத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க புண்ணியத்தை பெற்று இந்த நாட்டிலே சுகசேமத்தோடு வாழுங்கள் தர்மநந்தனா அப்படின்னு சொல்கின்ற போது அதற்கு மலர் எங்க இருக்கும் மாமா என்று சொல்லி உன்னுடைய மாமா கேட்டிருக்காங்க தர்மச்சந்திரமூர்த்தி. ஆனா மலர் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியாது. திசைகள் 4 இருக்குது. 4 திசையில கிழக்கு திசை போகாது. யார் போனாலும் சரி கிழக்கு திசை போக கூடாது. இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இங்கதான் இருக்கும். இங்க இருக்கும். கிழக்கு திசையில மலர் கிடைக்காது. அங்கு சென்றா ஏதாவது உங்களுக்கு ஆபத்து நேரலாம். அதனால நீங்க யாரு போனாலும் அங்கு செல்லக்கூடாது என்று சொல்கின்ற போது அதை சிறமையில் ஏற்றுக்கொண்டு சரி இப்படி ஆனால் அந்த மலரை கொண்டு வந்து உனக்கு பூஜை செய்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லி தர்மச்சந்திரமூர்த்தி விட வாங்கி கொண்டு நான் தம்பிமார்கள் இடத்தில் சொல்கின்ற போது தர்மச்சந்திரமூர்த்தி உன்னுடைய இளைய மாமா பீமாஜி என்ன செய்திருக்கிறார்? நான் சென்று வருகிறேன். எங்கு இருந்தாலும் சரி கீழே 7 லோகம் மேலே 7 லோகம் எங்கு இருந்தாலும் நான் கொண்டு வருகிறேன் அண்ணா என்று சொல்லி தர்மச்சந்திர இடத்திலே விட வாங்கி சென்று
மாமா சொல்லியிருக்கிறாங்க 4 திசையிலே கிழக்கு திசை மட்டும் போக கூடாது 3 திசைக்கு சென்று மலரை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 3 திசையில பீமன் தேடி பார்த்து மலர் கிடைக்காமல் போன பிறகு கிடைக்க முடியாது. கிடைக்காமல் போன பிறகு கிழக்கு திசைக்கு சென்று அங்கு கிழக்கு திசையில அந்த நாட்டிலே யாரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்? நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, விசித்திரவள்ளி, கோமேதவள்ளி, சுந்தராகவள்ளி என்று சொல்லக்கூடிய 7 ரெட்டி பெண்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி அந்த நாட்டிலே இவர் அறியாமல் மலர் அழிக்கலாம் என்று சொல்லி போகின்ற போது பறித்தார். நந்தாவந்த பூந்தோட்டத்தை அழித்தார். அழிக்கின்ற போது அந்த ஆரவள்ளி, சூரவள்ளி அந்த 7 பேர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? என்னுடைய நீ மலர் வேண்டுமானா நாங்க செய்யக்கூடிய வைக்கக்கூடிய மோடி எடுத்து விட்டு இந்த மலரை எடுத்து சென்று நீ என்ன வேணா செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கின்ற போது நீ என்ன மோடி வைத்தாலும் சரி எனக்கு மலர் முக்கியம். நீங்க வைக்கக்கூடிய பந்தயத்துல நான் ஜெபித்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பீமாஜி சொல்கின்ற போது 3 பந்தயம் வைத்ததிலே 2 பந்தயம் ஜெபித்து ஒரு பந்தயத்துல தோற்றிருக்கிறார். அப்படி தோற்ற பிறகு அந்த ஆரவள்ளி, சூரவள்ளி இடத்திலே பீமாஜி அகப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி அகப்பட்டு கொண்டு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். சிறையில் அடைத்து சின்னாபண்ண செய்திருக்கிறார்கள். அதில் சிறை வைக்கணும். அதை சிறை மீட்டு யார் ஜாதகமோ அந்த ஜாதகத்தின்படி இந்த நேரான நேர்குழலுக்கு நெல்லூர் பட்டணம் அழிய வேண்டும் என்றால் உன்னுடைய சிறிய மாமா என்று சொல்லக்கூடிய யார் தெரியுமா? சாஸ்திரத்தில் மிகுந்தவர். நன்னூல் சாஸ்திரத்தில் மிகுந்தவர் சகாதேவன் இடத்திலே சாஸ்திரம் ஆக்கின்ற போது இந்த நெல்லூர் பட்டணத்தை அழிக்க வேண்டும். உன்னுடைய பீமாஜி உன்னுடைய சிறிய மாமாவை காப்பாற்ற வேண்டுமானால் சிவனந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய அள்ளிமுத்து துறையால் மட்டுமே முடியும் என்று சொல்லி இந்த அள்ளிமுத்து பிறக்க ஆரவள்ளி பட்டணம் அழிய ஜாதக விதிமுறை இருக்குது. சாஸ்திரம் ஜாதக விதிப்பறி இப்படி பார்க்கின்ற போது உன்னால் மட்டுமே அது முடியும் என்று சொல்லி உன்னுடைய மாமா என்று சொல்லக்கூடிய தர்மச்சந்திர மூர்த்தியும் உன் தாத்தா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீஹரி கண்ணனும் வந்தார். சாமி என்ன வேண்டுமானால் அவருடைய பாதத்தை பணிந்து கேட்கின்ற போது இந்த விளக்கத்தை சொல்லி உன்னுடைய மகனை அனுப்பினார். வெற்றி ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வெற்றி பெற வேண்டுமானால் எனக்கு துணை வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கின்ற போது நான் மட்டும் தனியில் இருக்கிறேன். என்னோட கணவரை பிரிந்து விட்டேன். எனக்கு தந்தை தாய் யாரும் கிடையாது. நான் ஒருவள் மட்டும் இந்த நாட்டில் இருக்க முடியுமா? பெண்ணாகப்பட்டவள் ஒருவள் மட்டும் இருக்க முடியாது என்று சொல்கின்ற போது அபிமன்னன் உனக்கு தட்டு பிள்ளையாக என்னிடத்துல காவல் வைத்திருக்கிறாங்க. சரி வைக்கட்டும். அதனால போகணும். நீ சென்று நெல்லூர் பட்டணத்தை அழித்து அந்த 7 வெட்டி பெண்களை அழித்து மீண்டும் கோட்டை முதல உடைத்து ஆமணக்கு விதைத்து மீண்டும் அங்க இருக்கக்கூடிய நெல்லூர் பட்டணத்தை அதம் செய்து வருகிறேன். அதம் செய்து மீண்டும் இந்த சிவனந்தாபுரி திரும்புவாய் செல்லுவா. இறங்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணன் சொன்னார். எனக்கு என்ன சொன்னார்? உன் பாட்டியான பத்ரகாளி இடத்துல உங்க அப்பா வச்சது. எங்க அப்பா போர் மன்னன். இந்த போர் மன்னனுடைய பிள்ளை இந்த அள்ளிமுத்து துறை. கொந்தம், கொடிசீலை, வீர பம்பை, வீர சாட்டை, பண்டார வெட்டி இவைகள் எல்லாம் பாட்டி இடத்துல பெற்றுக் கொண்டு போனால் அந்த வெற்றி ஜெயம் உனக்கே உண்டாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். நெல்லூர் மக்களும் எங்க என்ன சொன்னாங்க? கொந்தம், கொடிச்சேலை, வீர சாட்டை, வீர பம்பை, பண்டார வெட்டி இது எல்லாம் பொருட்களாக காரியமாக ஒப்படைத்திருக்கிறார். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு சொன்னார். இந்த கானகத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே நான் அமர்ந்திருக்கிறேனே எதற்காக தெரியுமா? ஒரு நாள் என் பிள்ளையாகி அருள்முத்து இந்த வழியாக வருவான். அவன் ஆபத்தை சந்திக்க போகிறான். அதனால இவன் கையிலே நான் கொடுக்கப்பட்ட என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பண்டார பெட்டி, வீர பம்பை, வீர சாட்டை, கொந்த பொலி சீலை இதையெல்லாம் முன்னிடத்திலே வைத்து விட்டு போகிறேன். என் பிள்ளையாகி
வந்தால் அவனிடத்தில் இது ஒப்படைத்து விடு என்று சொல்லியிருக்கிறார். யார் சொல்லுங்க? போர் மன்னன் எங்க அப்பா சொன்னது. எங்க அப்பா கிட்ட சொன்னது பாட்டி கிட்ட. அதனால இப்பொழுது நீ செல்லும் இடமோ அரவள்ளி சூரவல்லிகளை வெல்வதற்காக இதோ உன் கையிலே வீரஞ்சாட்டை கொடுத்திருக்கிறேன், உன் கையிலே வாள் கொடுத்திருக்கிறேன், இதோ பண்டாரம் பெற்று தருகிறேன். இது இருக்கக்கூடிய திருநீரானதை நீ எடுத்து உபதேசம் செய்து விட்டதே உண்டானால் எதற்கே அவர்கள் மூடுமணி மந்திரத்தை விடுவார்கள். மந்திரம் சூரிய பிரகாசம் சொலித்தாரும் அதை ஜபிக்க முடியாது. அதனால் இந்த மந்திரத்தை உபதேசத்தை இந்த நீரை உபசரித்தால் அங்கே மழை போல் வந்தாலும் துன்பம் பனி போல் விளங்கிவிடும். அது எப்பார் பண்ணப்பட்டு தெரியுமா? அங்க சென்றால் பேரப்பிள்ளையாக அல்லிமுத்துறையே நீ போனாம ஆரவண்ணி 7 பெண்களும் யாருமே தெரியாது. மஞ்சுநாதன் அவர்கள் தனக்கு இஷ்டக்குள்ள தெய்வமாக விளங்கி வரக்கூடிய முருகப்பெருமான் மீதிலும் பாஞ்சாலி அவர்கள் கொடுக்கப்பட்டது. ஆமா, திரௌபதி அம்மா பேரிலும் இந்த 2 பேர்களும் முருகப்பெருமான் மீதும் திரௌபதி அம்மா மீதும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவன் குடும்பத்திலே அன்பு துணை இருந்து எந்த ஆபத்து வந்தாலும் காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவனுக்கு வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்டது நாடகப்பட்டதுக்காக சென்னம்மாள் மகாலட்சுமி கொடுக்கப்பட்டது. முந்தி கடவுளாக விளக்கப்பட்ட விநாயகமூர்த்தி அன்னவர் பெயரிலே கொடுத்திருக்கிறார். கிடைத்தீக்க வல்லவன் விக்னேஸ்வரன் அந்த அணுகமில்லாத ஆறாத வினைகளும் தீராத வினைகளும் தீர்க்கக்கூடிய நம்பிக்கையோடு தும்பிக்கையை நம்பினால் நம் துயரம் தீர்ந்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் தெரிவித்திருக்கும் மந்திரத்தை பார்க்கலாம். இந்த வேத மந்திரத்தை என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க ஏகி விட்டாங்க. நான் என்னுடைய பாட்டியை நினைக்கிறேன். இந்த வண்டார வெட்டி மூணு மந்திரத்தை ஏகிவிட்டார். ஆமா, அது எல்லாம் முடிஞ்சறிஞ்சிடுங்க. ஆமா. ஏய், நீ யாரு நீ? ஏய் தங்கமார்களே, அக்கா வாடங்க. ஏய் வடங்க. வாடங்க. வந்துட்டீங்க.
திரும்ப அனுப்பது அனுப்பி வைத்தது யாருக்கு? யாருக்கு? தர்மனுக்கு. ஆமா. யார வர சொல்லி? பீமனை வர சொல்லி. ஆமா. இருக்கிறார் என் மாமா மறுபடியும் வந்துட்டார். வந்திருப்பது யார சொன்ன பலகாரம் வந்துக்கிறான். ஆமா. அது ஒரு மரியாதை இல்லாம பேசுறான். அவன் தெரியாம பேசுறான். நம்ம கேக்கலாம். யார் வந்துருவாரே நீயா? எதுக்கு யார் இடத்துல எழுதினா யோலை? தர்மசந்திரமூர்த்தி எழுதினை தர்மராஜா. ஆமா. இந்த பூலோக தர்மருக்கு நிருபம் என்னவென்று எழுதினாய்? உன் தம்பின்னு சொல்லக்கூடிய தீவனை கொண்டு வந்து எங்கள் இடத்துல ஒப்படைத்தால் ஆச்சு. இல்ல உன் மீதுல படைத்த வர்றப்படவங்களை பட்டத்தை அழிப்பேன். அவங்க பத்தி தெரியாது. யாரா நீ? ஏதோ ஒரு மந்திரத்துல யாரா நீ? ஏமனும் ஈடாகாது. என் மாமனை தவிர நான் யார் தெரியுமா? மாமனா? யாரா நீ? ஆங்காரம் கொண்டு நீ ஓலது எழுதி நீ ஒப்படைத்தாய். பத்திரத்தான் என் மாமனை ஜெயிக்க செய்தாய். எங்க மாமாவே கோலமாக வந்திருக்க ஜெயிக்க செய்தாய். கொண்டாடி உன் வீரியத்தை என்னிடத்தில் முன்ன நின்று காட்டடி. அவன் தர்மச்சந்திரமூர்த்தி அந்த பீமனுக்கு எப்படி மாமாவன நீ யாரு? நீ யாருன்னே தெரியல. மாமா எந்த முறையில மாமா உனக்கு அவன் யாரு கேட்கிறேன்? யாரு தெரியுமா? குலம் தெரியாது, எங்க வம்சம் தெரியாது. எங்க தாய் மாமன் சந்திரன் முதல் சந்தனன் வரை 37 தலைமுறையாக ஆண்டு வரக்கூடியவர் சந்திரகுல போர் வீரர். அவர் கதை எடுத்தால் இந்த உலகமே நடக்கும். அருந்த புரிந்த அண்ணவனை நீ யாருன்னு தெரியலடா. நான் யாரு தெரியுமா? இல்லை யாருக்கு உமா என்ன உமா? எங்க அம்மா சந்திரகுலத்துல பிறந்தவா. சந்திரன் முதல் பிறவி சந்திரன் மகாராஜா வரையில் 37 தலைமுறை ஜோதி வாழக்கூடிய சந்திரகுலம். எங்க குலம் தெரியுமா? கேவடி ஆரவை நான் மகன் ஸ்ரீமந்தா சிவனந்தாபுரி. ஒப்ப பேருனா போர் மன்னன். உமா பேருனா எங்க அம்மா பேரு சண்முவதி. நாட்டுல எத்தனை பேர் ஒப்ப பேரு நல்லது, நாடு கூட நல்லது பேரு. ஒப்ப பேரு நல்ல பேரு தான். ஒம்மாரு கடை சங்குதி வச்சாங்க. வழி என்பது உனக்கு தெரியுமாடி முட்டாள்களே? காலோட சோறும் போயிட்டு கம்மநாட்டி பொம்மை ஜாதி நீங்க
ஸ்ரீமந்த நாராயணனுடைய சங்க யோசை அங்க விளங்குகின்ற போது எங்க அம்மாவோட சங்க துவாரக வழியிடமாக பிறந்தவள் சங்குவதி. சரி அது கொஞ்சம் இப்ப அந்த பீம தர்ம யாரு? எங்க மாமா தாய் மாமா. அது அவங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை, நீ எதுக்கு வந்து கரெக்ட் பண்ணி? அவங்க தங்கச்சி பிள்ளை நான். ஏன் வந்துக்கிற நீ? என் மாமாவை சிறமைக்க வந்திருக்கிறேன். எங்க மாமா பாரத பத்தி தெரிஞ்சிருந்தா சத்தியம் தவறாத சந்திரகுலம் கோடு தாண்டாத குருகுலம் சொன்ன சொல் மாட்ட மாட்டார் கோட்டை கோட்டை தாண்ட மாட்டார். அதுக்காக தான் பார்த்தாரு உங்களை எல்லாத்தையும் புடவை எல்லாம் உருவிட்டு உங்களை எல்லாம் மாமா பட்டா கட்டி நீ பட போற. சின்ன பையன் ஐயாவது பையன் பாக்குறான், அவன் தான் முட்டாள வந்துட்டான். நீ சின்ன பையன் அறிவிழந்தவளே பெண்ணுக்கு பெண் புத்தி வேதகம். பெண்ணுக்கு எங்க இருக்க புத்தி? பெண்ணுக்கு எங்கடி உனக்கு புத்தி? தொடக்கத்தில் இருக்கீங்க. ஆமா, அதுக்கு தாண்டி கூந்தல் உனக்கு. அது மந்திரத்தினால ஏதோ கூந்தல வர்றோம், கூந்தல இறங்கும், யாரும் இறங்கும். சரி இப்போ என்ன என் மாமாவை சிரமக்கிற விட யாருடைய ஏத்திருவாங்க சொருகிடுவான். நான் ஏற்கிறவன், நான் உருகிடுவேன். உருக முடியாது. சரி அது கூட மீறினா ஆமா என்ன பண்றேன்னா உன் மாமனுக்கு பந்தியம் வச்சோம், பந்தியத்துல நான் தோர்த்துட்டான். எங்க மாமாவுக்கு எத்தனை பந்தியம் வச்சா? 3 பந்தியம் வச்சோம். அது எத்தனை பந்தியம் ஜபிச்சார்? அவர் 2 பந்தியம் ஜபிச்சான். ஃபர்ஸ்ட்ல சும்மா வீணான பந்தியம் அது. இதெல்லாம் அது வீணாந்து. லாஸ்ட்ல ஒரே பஞ்சத்துல தோறாடி வந்து எங்க இடத்துல அகப்பட்டு பங்கப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்து எனக்கு அறுக்க முடியாது. கை கெட்டதுரா குடிச்சா அறுத்துருவேன். ஊழதை போயிருந்தா கிடைக்கும், எங்களுக்கு உன் கையால கிடைக்காது. தெரியுமா? மாமனுக்கு பந்தி வச்ச மாதிரி பந்தி வைக்கிறோம். பந்தி வைக்கிறேன் 3 பந்தி வைக்கிறோம். 2 வைக்கிறோமா? சரி சின்ன பையன் அவதான் கொஞ்சம் பெரிய மாமாவுக்கு வச்சா அவரு பெரியவர். எனக்கு 2 பந்தியம் வைடி 6 வள்ளி. தங்கமார்களே என்ன பண்ண தெரியுமா? தினத்துல 20 தூள் ஒரே வெட்டு 3 தூண்டா போனோம். 3 தூண்டா போனா 3 சருகி சரியா எனக்கு கொஞ்சம் கம்மியா வரும். குஞ்சுக்கு தீனி வைக்கல. கோழி குஞ்சுக்கு குஞ்சுக்குதான் இந்த வகையிலுக்கு 8 1 ஆமா ஓம் ஜெய சங்கரி ஓம் சங்கரி சரிமு சர்வபரி மூலமி ஓம் கடல் சேச சைலம் தங்கையே அந்த அறிவாம தங்கையே
வெட்டிட்டான் கரெக்டா இடம் வச்சு கரெக்டா கொடுக்கணும். இடம் வச்சு பார்க்கணும். இது 250 இருக்குது. மாட்டு இழுத்ததுல 200 கிராம் கிடைச்சு. அது குறைந்தது. இறங்க இறங்க குறைந்தது. ரெண்டு எல்லாம் ஒரே இடம் கொடுக்கும். ஒரே இடம். இது துல்லியமா இது உண்டுக்கு. ஆளை பிடிச்ச உடுத்துக்கன்றாவா? இது உன் கணக்கு கட்டாகுது. இது இவன் கணக்கு கட்டாகுது. இது கொஞ்சம் சொத்துலாட்டம் இது கரெக்டா வந்து மூணு ஒரே இடைக்குதா? ஒரே இடம். நாம இப்ப யாருக்கு ஜெயிக்கிறது? குலம் என்ன குலம் தெரியுமா? யாதவர் குலம், எங்கள் குலம், எங்க மாமா குலம் சந்திர குலம். நீங்க எப்படி வந்து குலம்? ஒரு பந்திக்கிறா ஒரே பையனாக்கிறா இன்னொன்னு கூட வைக்கலாம். உன்னால முடியாது. இந்த ஒண்ணு ஜெயிச்சா போதும். என்ன பண்ண தெரியுமா? 7 எலுமிச்சங்கனி கிலோவான கோடி முட்டை ரெடியா? பண்டார பெட்டி சாட்டை பம்பா உடக்கு சாட்டு எல்லாம் இருக்கு. ஆமா குடுக்க எல்லாம் வேணும். பம்பு உடக்க அடிக்கிற உடக்க வச்சுக்கிற பாரு. இது என்ன பண்ண தெரியுமா? எப்படி எடுக்கணும்? கைதுக்கள் எடுக்க கூடாது. ஒக்கால கோழி அப்போ எனக்கு ஒக்கால கோழி அழிமுத்து அவ ஆரவள்ளி ஆயிருங்கப்பா சுத் பண்ணிடுறா. நான் போடுறதா பொம்பளை போடுறதா எங்க நாட்டுல தென்ன கூட விடும். அது தேவையில்ல. இப்ப என்ன பண்ற? 2 கரைகளும் பெண்ணாடி வைத்துக் கொண்டு முட்டி போட்டு வாயலை கவி எடுக்கணும். இந்த இளைவான கோழி முட்டிய இளவன குள்ள முட்டாய் முளமட்டல கோழி அதே முட்டாய் அப்படி இந்த மாதிரி இந்த கோழி முட்டி எதுவும் ஒரு விண்ணப்பம் ஆகக்கூடாது. எடுத்தது உண்டானா நாங்க 7 பேர் உனக்கு அடிமை. எடுக்காம போனா எங்களுக்கு அடிமை. நாங்க என்ன வேலை கடைசியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வைக்கிறது வண்டிமை. ஒன்னு நடக்காது. அப்படியே பலப்படுத்தி விட நாங்க ஜெயிச்சுட்டோம்டா. உலக மாற்றுவாதா? உன்னை பார்த்தால் பரிசோதனையின் பக்கத்துல எப்படி வந்து நிற்கிறான்? எப்படி நிக்குது? முதல்ல கோழி முட்டை வாய் கட்டு மாட்டோம்.
போய் உட்காந்துட்டான். எங்க போனாயா மச்சான்? அங்கே போயிட்டான் பார் வச்சான். அடி ஏய் என்னடி கண் அடி அடி ஏய் ஏய் ஜெனகில ஓடி ஐயோ அங்க வரவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி இதோ ஊர்ல யாரு கடிமை யார் யாரு கடிமை என்ன பையன் தம்பி யாரா நீ? நாட்டுக்கு மகாராணி ராணி கட்டிங் பாத்தியா? ஒவ்வொரு நேரத்துல இந்த ஆரவழி பட்டணத்தை நாம் அலங்கரம் செய்து இவர்கள் மூக்கு ஸ்தலத்தை அறுத்து இந்த ஆரவழி சூழவழி என்ற பேரே கேட்கக்கூடாது. ஒன்று மாயா மந்திரத்தால் மயக்கி ஓர் பெண்ணை தந்தார். ஆமா பாதி இருக்கக்கூடிய வனத்துக்கு சென்று எனக்கு இவன் எலுமிச்சங்கரியை கொடுத்தான். அது எலுமிச்சங்கரியை நான் அருந்துகின்ற போது என் உயிர் மாண்டது, மயக்க வந்தது. மைத்துனார் என்று வந்து காப்பாற்றிவிட்டேன். தாத்தா இடத்துல உயிரை வாங்கி அம்மா இடத்திலே அடைக்கலம் இருந்தேனே பப்ரவாகனன். நான் மட்டும் அந்த நீலவேணி புறவை திரும்பி வராம போயிருந்தான். உன்னுடைய வேணி புறவை மீண்டும் உன்னுடைய நாட்டுக்கு வந்ததுனால் என் மைத்துனருக்கு ஆபத்து வந்துருச்சு. வந்து இவர்களை கை இவன் மூக்கு சமத்தாரு என்ன பண்ண தெரியுமா? தப்பிச்சு இவன் கை கடிக்காம தப்பிச்சு எங்க ஓடனா? மலையாள தேசம். அப்படி இருக்க ஆரவள்ளி சூரவள்ளி அள்ளிமுத்து ஓடி வித்தை ஆரவள்ளி ஆர்வாட்டம் பீமனுடைய திண்டாட்டம் இப்பேற்பட்ட நம்ம தாயில் சிறந்த நாடு நம்ம இருக்கக்கூடிய 20-25 வருஷமா நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். பெரியண்ணா இருக்கும் போது அப்பேற்பட்ட சிறப்பு கேட்ட அருமக்குரிய அண்ணார் யார் அவரு? ஊர் கிராமம் சுண்டகாப்பட்டி நகரத்தை அருமையுள்ள மந்திரி கவுண்டர், ஊர் கவுண்டர், தர்மகர்த்தா இருக்கக்கூடிய இளைஞர்கள், தாய்மார்கள், தந்தைமார்களுக்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். இதனுடன் இந்த ஆரவள்ளி ஆர்வாட்டம், இந்த அள்ளிமுத்து ஓடி வித்தை, இதனுடன் எங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அவரவர்கள் அரண்மனை சென்று வரலாம். நாங்கள்